தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சொல்ல போகிற வசனங்களை நீங்கள் உண்மையாக கேட்பீர்களே, ஆனால் நீங்கள் உண்மையில் நல்லா இருப்பீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் கனவுகள் எல்லாம் நினைவுகள் ஆகணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது என்பதை உங்கள் நினைவிலே வைத்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியதாய் நாம் காத்திருப்பின் காலமும் இருக்கும். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சோதிக்கப்படுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. பிரதர், ரொம்ப வருஷம் காத்திருந்தோம் பிரதர் ஒரு பிள்ளைக்காக என்று சொல்லி ஒரு சகோதரி என்னிடம் மிகவும் வருத்தப்பட்ட காலங்கள் உண்டு. நான் அவருக்கு சொன்னேன், நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாய் பிள்ளை பெற போகிறீர்கள் என்று ஒரு வாக்குத்தத்தம் சொன்னேன். நீண்ட காலமாயிற்று, 5 ஆண்டு காலமாயிற்று. வாக்குத்தத்தம் நிறைவேறாத பொழுது என்னிடத்திலே வந்து அந்த சகோதரி கேட்பதுண்டு, பிரதர் நிறைவேறும்னு சொன்னீங்களே, நிறைவேறவே இல்லையே. நான் சொன்னேன், இப்போல்லாம் எல்கேஜியில் ஒரு கான்வெகேஷன், யூகேஜியில் ஒரு கான்வெகேஷன் வாங்கினேன்னா 15 ஆண்டு காலம் படிக்க வேண்டும். அதே போன்று உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தின் பிள்ளை பிறக்க சற்று காலம் ஆகிறது இல்லை என்று சொல்லவில்லை. வாக்கு கொடுத்தவர் உங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அந்த வாக்கு தத்தத்தின் பிள்ளை உங்கள் கருவிலே தாங்கி கொடுக்கக்கூடாது தொல்லை. ஏனென்றால் அது கேட்கும் ஆண்டவருடைய சொல்லை என்று சொல்லி அந்த சகோதரியை சமாதானப்படுத்தினேன். பின்பு பார்த்தீங்கன்னா அந்த சகோதரிக்கு 2 குழந்தைங்க, 2மே பையன். என்கிட்ட வந்து சொன்னாங்க, பிரதர் ஒரு பொண்ணு பிறந்தா கூட நான் கஷ்டப்பட்டிருப்பேன்னு, 2 பையன் பிரதர், சந்தோஷமாக இருக்கு பிரதர். நான் சொன்னேன், ஒருவேளை நீங்கள் கேட்டது போல் ஆண்டவர் கொடுத்திருப்பாரே, ஆனால் அது உங்களுடைய இஷ்டமான குழந்தையாக இருக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதை கொடுப்பதற்காக உங்கள் கருவறையை அவர் புடமிட்டு கொண்டிருந்தார். 2 குழந்தை, 1 இல்லை 2 குழந்தை மகன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய இஷ்டமாக இருந்தது. நமக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதங்கள் கிடைப்பதில்லை. ஜெபிக்கிறோம், ஊழியக்காரங்கிட்டலாம் சொல்கிறோம், எனக்காக ஜெபிங்க, எனக்காக ஜெபிங்க, எனக்காக ஜெபிங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்படுவதில்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கீங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறீங்க. இதை பற்றி இன்று நான் சற்று யோசித்து ஆண்டவரிடத்திலே ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது என் ஜெப சிந்தனைக்கு ஒரு அருமையான வசனத்தை தேவன் வெளிப்படுத்தினார். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்தின் பிற்பகுதியில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். நல்லா வெளியே குளிச்சுக்கிட்டு, சென்ட்டு போட்டுக்கிட்டு, மஞ்சள் போட்டுக்கிட்டு, பூ வச்சுக்கிட்டு, பொட்டு வச்சுக்கிட்டு உங்கள் வெளிப்புறத்தை சுத்தமாக வச்சுருக்கிறீங்க. நிறைய பேர் 99% சுத்தமாக வச்சுருக்கீங்க. நான் சொல்வது என்னையும் சேர்த்து தான். அப்படியே சுத்தமாக இருக்கும். உள்புறத்தில் பார்த்தீங்கன்னா அவைகள் கொள்ளையிலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. நம்ம உள்ள கொள்ளை அப்படி என்றால் அளவுக்கு மீறின ஆசைகள்,
அவன் நல்லா இருக்கானே, நான் நல்லா இல்லையே. அவன் நல்லா படிக்கிறானே, நான் நல்லா படிக்கலையே. அவன் வீட்டில் காரு பங்களா இருக்கு, என்கிட்ட இல்லையே என்கிற ஒரு கொள்ளை ஆசை உங்களிடத்தில் இருக்கிறது உள்ளுக்குள்ளே. அது எப்படி இருக்கிறதுனா அநீதியினால் இருக்கிறது. சிலர் ரொம்ப அநீதி பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, மருமகளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, மருமகனை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, வேலை செய்கிற ஊழியக்காரர்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, போதிக்கிறவர்களை விட ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இவர் என்ன சாதாரண போதகர் தானே, இவன் வேலைக்காரன், இவனுக்கு என்ன தெரியும், நான் பார்த்து பழதேன், அவன் பெரிய யோக்கியனா, இப்படியெல்லாம் அநீதியான வார்த்தைகளை பேசுவார்கள். அவை தேவனுக்கு பிரியமாய் இருக்கார். அப்படி பேசும் பொழுது தேவன் அவர்களை வதைத்து விடுவார். பாருங்கள், இயேசுவோடையே இருந்தார் யூதாஸ் காரியோத். தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 பேரில் அவனும் ஒருவன். 12 பேர் ஆண்டவர் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்தார். அதில் ஒருத்தன். ஆண்டவர் அவனை நேசித்தார். அவன் வெளிப்புறத்திலே ஆண்டவரை நேசிப்பது போல இருந்தான். அவன் உள்புறத்திலே கொள்ளை, அநீதி நிறைந்திருந்தான். இயேசுவை காட்டி கொடுத்தார், எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் என்று ஒரு கொள்ளை, ஒரு அநீதி, ஒரு பேராசை அவனுக்கு இருந்தது. இது தேவனுடைய திட்டம்தான். இருப்பினும் யூதாஸ் ஏன் அதை தேர்ந்தெடுத்தான்? மற்றவன் தேர்ந்தெடுத்திருக்கலாம் இல்லையா? அங்கே அநீதி நிறைந்திருந்த காரணத்தினாலே யூதாஸ் அந்த அநீதிக்கு உட்படுத்தப்பட்டான். அந்த அநீதியிலே உள்ளே பிரவேசித்தான். அவனை வெளியே பார்த்தா ஆண்டவரின் சீடன், ஆண்டவரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவனை புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. உள்ளே பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? கடைசியாக நாண்டு கொண்டு செத்தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியே ரொம்ப பாலிஷாக இருப்பாங்க, அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய ஆள் மாதிரி இருப்பாங்க, பணம் கூட நிறைய வச்சுருப்பாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிணத்தோட மோசமாக இருக்கும் அவங்க குணாதிசயங்கள். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை வெறுக்கிறார். சங்கீதம் 105:19 இவ்வாறு சொல்கிறது, நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா நீங்கள் புடமிடப்படுகிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. 105:19 என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற மட்டும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டு பட்டே கொண்டே இருக்கும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு சொன்னேன்னா, ஆசீர்வதிச்சேன்னா, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் வரை நீங்கள் புடமிடப்படுவீர்கள். புடமிடப்படுகிறதை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகக்கூடாது. தங்கம் பார்த்தீங்கன்னா 7 முறை புடமிடப்படுவதாக பைபிளில் போட்டிருக்கு. கொள்ளர்களும் தங்கம் செய்பவர்களும் நகை செய்பவர்களும் அதை சொல்கிறார்கள். நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ பழைய தங்கத்தை கொண்டு போய் ஜுவல்லரியில் கொடுத்தா நெருப்பில் போட்டு கொதிக்க வச்சு அதை கலவையிலெல்லாம் போட்டு, ரசாயன கலவையெல்லாம் போட்டு சுத்திகரிப்பார்கள். ஏனென்றால் தங்கம் கூட அசுத்தமாக இருக்கும். பூமியிலிருந்து தோண்டப்பட்டு எடுக்கிற வைரம் பார்த்திங்கன்னா முதல்ல ஜொலிக்காது. அவர்களுக்கு அது வைரம் என்று தெரிந்தும் அவர்கள் உடனே அதை அப்படியே விற்க முடியாது. ஏன்னா விற்கும் நிலையில் அது இருக்காது. எனவே அந்த தங்கத்தை எடுத்து தீட்டுன்னு ரம்பத்தில் போட்டு தீட்டுவாங்களாம். ஏன்னா அப்போதுதான் அதோட உண்மையான ஜொலிப்பு வெளியே தெரியும். ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையிலே தீட்டுன்னு தீட்டப்படுறீங்களா? தீட்டுப்பட்டவன் ஒதுக்கப்படுறீங்களா? சிறுமைப்பட்டு இருக்கிறீங்களா? கவலைப்பட்டு கண்ணீரோடு விதைக்கிறீர்களா? முழங்கால் படியிடுகிறேன் பிரதர், என் முழங்கால்கள் வலிக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? ஆசீர்வாதமே கிடைக்கல பிரதர் என்று புலம்புகிறீர்களா?
அபிரகாம் கூட அப்படி தான் புலம்பினார். 90 வயது ஆயிடுச்சு, எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே, முட்டி செத்து போயிருக்கும் 90 வயதில். ஆனால் இயேசு சொன்ன வாக்கு அவருக்கு 100 வயது ஆகும் பொழுது தான் நிறைவேறிற்று. இயேசு சொன்னாருன்னா உங்கள் வயது, உங்கள் வாலிபம் ஒரு தடை இல்லை. எப்படி அபிரகாம் சாராளுக்கு ஒரு குழந்தை கொடுக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற, முழுமையாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. இதை என் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார், நிச்சயமாக கிடைக்கும். நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பதை விட்டுறாதீங்க. உங்கள் வெளிப்புறம் எவ்வளவு தூய்மையாக வைத்துக் கொள்கிறீர்களோ அதே போன்று உங்கள் அகப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனது, இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் ஸ்திரப்படுத்துவாயாக. உங்கள் இருதயங்களை நீங்கள் தாங்க தேற்றணும். எப்படி தேற்றுவது என் இருதயத்தை என்று சொல்வீர்களே ஆனால், நல்ல வசனங்கள், வேதத்தில் உள்ள நல்ல வசனங்கள், போதிக்கிற நல்ல வசனங்களை நீங்கள் காதில் கேட்டு உங்கள் இருதயத்தில் அப்படியே வச்சுக்கணும். உங்கள் இருதய துடிப்பாய் மாற்றணும் அந்த ஜெபத்தை. என்னன்னு, நான் நல்லா இருப்பேன், எனக்கு பிரதர் சொல்லிட்டாரு, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பீங்கன்னாரு, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்கன்னு சொன்னார். நிச்சயமாய் நடக்கும். தேவன் என்னை புடமிடுகிறார் என்று சொல்லி பாருங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.